யாழ்ப்பாணம் மயிலட்டி இராணுவ முகாமுக்கு முன்பாக இன்று ஒன்று கூடிய காணி உரிமையாளர்கள் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி சாத்வீக போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்கட காணி, எங்கட நிலம், எங்கட கோயில், எங்கட சவக்காலையே இடத்தையும் விட்டு என்ன செய்யப்படுறீங்க? மக்களை விடாம எங்கட காணிகளை விட்டுட்டு நீங்கள் விலத்துங்கோ. பின்னர் குறித்த இடத்திற்கு வருகை தந்த தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளகுமரன் சாத்வீக போராட்டத்தில் ஈடுபட்ட காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடினார். எல்லாம் ஜெயிச்சிருந்தது, இதுல வீடுகள் இருந்தது, மக்கள் காணி என்று வெளிப்படையாக திரும்பி இருக்கிற எல்லாமே கூடுதலாக மரச காணி இல்லை. இந்த காணி 200 பேற்ற காணி அவருடைய காணிகள் தங்களுக்கு தேவை என்பது பூரணமான எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் வாக்களித்திருக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் மக்களுடைய காணிகளை முழுமையாக பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு எமக்கு இருக்கிறது. ஆணித்தனத்தில் இருக்கின்ற 5 நபர்களை டிஎஸ் அவர்களை சந்தித்து, இந்த பிரதேசத்தில் கேகேஎஸ் பிரதேசத்தில், இந்த தெல்லிப்பளை பிரதேசத்தில் இருக்கின்ற டிஎஸ் அவர்களை சந்தித்து இங்கிருந்து மக்களுடைய காணி சுயரிக்கப்பட்டிருக்கலாம் வர்த்தமானியில், ஆனால் மக்கள் இருந்த காணிகளின் அளவு பிரமாணத்தை ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்படுது. ஏன்னா இங்கே இருக்கிற டிஎஸ் அவர்களால் அனுப்ப முடியாது. இங்கே இருந்து அவர் மாவட்ட செயலகம் ஜிஏ அவர்களுக்கு அனுப்பியிருக்கோண்டும் ஜிஏ அவர்கள் அதை ஜனாதிபதி செயலகத்துக்கு என்ன நாள் என்ன திகதியில் அனுப்பப்பட்டிருக்கின்றன அந்த தகவலை பெற்று ஜனாதிபதி செயலகத்திலும் அந்த தகவல்கள் சென்றடைந்திருக்கிறதாண்டு ஆராய்ந்து மக்களுக்கு கூற வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது.